Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகோஸ் பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 17 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஆவ்மினே வந்துட்டு ஒரு என்ட்ரியை போட்டுருப்பான். இப்போ செகண்ட் ஹாஃப் முடியறதுக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அன்னியார ஆவ்மினியை சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விடுறாங்க. அவன் உள்ள வரும்போது நம்மளோட கோச்சுமே நினைக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம 10 பாயிண்ட் கம்மியா இருக்கும். இப்போ இவனை வேற நம்ம ஃபேஸ் பண்ணணும், ரொம்பவே ஒஸ்டா சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே நேரா குராகோ கிட்ட வந்துட்டு குராகோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னோட ஃபேஸ்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல, ஆனா நீ செம்ம ஃபயர்டா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்றேன். ஆமா, நான் வந்துட்டு மோமோய்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குராகோ சொல்றேன். நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பேன்னு என்னால கெஸ் பண்ண முடியுது. சோ அத வந்துட்டு உன்னோட கேம் பிளேல நீ காட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ என்னைய பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவாயால ஒரு வாட்டி சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நான் கண்டிப்பா உன்னை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோவும் சொல்றேன். சரி வா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நடந்து போயிடுறான். இப்போ பால் வந்துட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அவங்க வந்துட்டு ஒன் சைடா நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது 4 பிளேயர்ஸ் அந்த சைடு கம்ப்ளீட்டா நின்னுக்கிட்டாங்க. இன்னொரு சைடு காகமே அவனே மட்டும் தனியா விட்டுறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் நிக்கிறப்ப அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது மட்டும் தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி. அவனை ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமோட ஏசுமே பயங்கரமா நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பாலுமே வந்துட்டு அவனே கிட்ட வருது. அவன் அப்படியே காகமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். இவன் என்னடா இவ்வளவு சப்பையா காகமியை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இசுகிக்கே ஒன்னும் புரியல. அடுத்து ஹியூகா வந்து அவனை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் காகமியே கிராஸ் பண்ணிட்டு போனவன் இவனெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அப்படியே டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். ஓடி போய் கரெக்டா பேஸ்கெட் கிட்ட பாலை கொண்டு வந்து டக்குன்னு ஷூட் பண்ண போறான். அந்த இடத்துல காகமி உள்ள வந்து தடுத்து விட்டுறான். கீழே இறங்கும்போது ஒரு செகண்ட் அவனவே அப்படியே தடுமாறிடுறான். நம்ம டீம் பிளேயர்ஸ் பாலை செம்ம ஃபாஸ்டா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாலை கொண்டு போய்கிட்டு இருக்கப்ப அங்கிட்டு பார்த்தா 3 டிஃபெண்டர்ஸ் வந்து நிக்கிறாங்க இசுகிக்கு. அவன் வேற வழி இல்லாம பாலை டக்குன்னு குரோகோ கிட்ட தந்துடுறான். குரோகோ பால் வந்து மறு செகண்ட் பாலை செம்ம ஸ்பீடா பஞ்ச் பண்ணி விட்டுறான். காகமி அந்த பாலை பிடிச்சிட்டு அவன் ஜம்ப் பண்ணி செம்மையா ஷூட் பண்ண போயிடுறான். அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அவமினை வந்து மறுபடியும் தடுத்து விட்டுறான். அவனை அங்க இருந்து இங்க வந்து அதுவும் இந்த மாதிரி ஆஃப் பேலன்ஸ்ல கூட இவ்வளவு சூப்பரா ஜம்ப் பண்ணி பிளாக் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கு. இப்போ செகண்ட் குவார்ட்டருமே அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுது. என்னடா அதுக்குள்ள முடிஞ்சா நான் வரவும், நான் கூட நீங்க ஏதோ 10 பாயிண்ட் கம்மியா இருக்கறனால ஒரு மொக்க டீம்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் என்னோட நினைப்பு தப்புன்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமினை எல்லாரும் பார்த்து சொல்றான். இப்போ செகண்ட் குவார்ட்டர் முடிஞ்சனால ஒரு 10 நிமிஷம் பிரேக் கிடைக்குது. ரெண்டு டீமே அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க. அப்போ வழக்கம் போல சாக்குராய் வந்துட்டு சூப்பரா சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். அதை எடுத்து அவமினை சாப்பிட ஆரம்பிக்கிறான். டேய் நீ வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணல, நீ எடுத்து சாப்பிடுறியா? டேய் இவனுக்கு முதல்ல நீ சாப்பாடு தர நீ பாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் சாப்பாடு பிடிங்கிறான். இவ்வளவு திட்டு அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். டே வாக்கமாட்சி எனக்கு கொஞ்சம் விட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேட்கறான். பட் இவனே எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். யாரு நான் சாப்பிட்டு முடிக்க போறேன், உனக்கு ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவமணியை பார்த்து சொல்றான். எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். அவங்க கேப்டன் வந்துட்டு டே ஏதாவது ஒன்னாவது விட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறாரு. அப்ப மோமோய் வந்துட்டு கவலைப்படாதீங்க கேப்டன், நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சாப்பாடு தரா. அவன் அதை பார்த்தோன்னே மனசே வெறுத்துறான். டே சாக்குராய் உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல மொத்தத்தையும் இவன் முடிச்சிட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இன்னொரு பக்கம் அதே மாதிரி நம்மளோட கோச் மோமோய் மாதிரி தான் ஒரு சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க, இதாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதை பார்த்துட்டு சுத்தமா பிடிக்கல. நாங்க இதை கட் பண்ணி தான் வைக்க சொன்னோம், எதுக்கு இப்படி தோலோட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தோலோட சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் அவங்களுக்கு அது எதுவுமே பிடிக்கல. டேய் மீட்டோ பை நீயாவது எங்களை காப்பாத்துற அப்படின்னு சொல்றாங்க. மீட்டோ பை வந்துட்டு ஆல்ரெடி ஒன்னு கட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்போம். அதை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. நம்ம கோச் வந்து அப்செட் ஆயிருது. அப்போ காகமி வந்துட்டு என்னடா குரோகோ நீ ஒன்னு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்போ கோச் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உள்ளாடிட்ட, அதனால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் உன்னை வெளிய எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் செகண்ட் ஹாஃப்லயுமே ஃபுல்லா உள்ளாடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கேட்கறான். அப்போ மறுபடியும் டோவோ அகாடமியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. அவங்க கோச் வந்துட்டு அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிராங்கடா, செகண்ட் ஹாஃப் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவமினே வந்துட்டு சரி நான் அப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். வாக்கமாட்ஸ் வந்துட்டு ஏன்டா இப்படி கோச் சொல்ற கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் செகண்ட் ஹாஃப்ல எல்லா பாலையும் கரெக்டா ஷூட் பண்ணிடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். சரி நீ எங்க போகணும்னு நினைக்க போயிட்டு, ஆனா வார்ம் அப் மட்டும் ப்ராப்பரா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாரு. அவனும் கிளம்பிடுறான். முன்னாடியே மோமோயும் அவன் கூட அப்படியே சேர்ந்து ஓடிடுறா. எதுக்கு கோச் நீங்களும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம கேப்டன் சொல்றாரு. அவன் இந்த மாதிரி அரகண்டா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க கேப்டனுமே வந்துட்டு அவன் எப்படி நடந்துக்கிறான்றதெல்லாம் எனக்கு அக்கறையே கிடையாது. நீ எப்போது இந்த பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் கொடுக்குற இன்டர்வியூ கேட்டிருக்கியா? அவங்க எல்லாருமே ரொம்பவே அரகண்டா தான் நடந்துக்கிடுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்க மேல ஒரு சம கான்பிடன்ட் இருக்கும், அவங்க எப்பவுமே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க கேரக்டரே அப்படிதான் இருக்கும். அதனால எனக்கு பர்டிகுலரா அவமினியை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியாது. அவன் கண்டினியூவா இதே மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரை நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன். அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. நமக்காக அவன் விளையாடுற வர அவன் மேல நான் எந்த வித கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. அப்போ சாக்குராயுமே மனசுக்குள்ளே நினைக்கிறான் நம்ம டீம் ஃபுல்லாவே இந்த மாதிரி செல்ஃபிஷா தான் இருக்காங்க. இந்த டீம் ஒர்க் கோஆர்டினேஷனா ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே எந்த ஒரு எபிலிட்டியுமே அப்படி இல்ல, எல்லாருமே தனியா ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம தோக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அப்ப மோமோயும் அவமினே கிட்ட வந்துட்டு நீ இருக்கிற இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற நம்மளோட ஆப்போனன்ட் வந்துட்டு டெட்ஸோட டீம் அப்படின்ட்டு சொல்றா. எனக்கு இப்பதான் அது கொஞ்சம் தப்புன்னு தோணுது, நான் அவங்களை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ஆனா அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். இப்ப நம்ம டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. ஹியூகாவுமே வந்துட்டு உன்னோட மிஸ்டைரக்ஷன் அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க்கே ஆகலடா, நீ வெளியே போறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இசுகியுமே வந்துட்டு என்னோட ஈகிலைக்குமே நல்லா தெரியுது, உன்னோட எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, நீ வெளியே இருக்கதா நல்லது அப்படின்னு அவனும் சொல்றான். இல்ல பரவாயில்ல நான் உள்ள ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன், அவமினை டிஃபீட் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். இப்ப இவனை உள்ள ஆட வைக்கலாமா இல்ல வெளியே வைக்கலாமா, எதுனாலுமே நமக்கு ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் என்ன பண்ண தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்நேரம் காகமி வந்துட்டு அவன் வாயில அப்படியே லெமன் வச்சுட்டு நீ பொத்திக்கிட்டு இங்கே உட்காரு, நாங்க போய் பாத்துக்கிறோம், என்கிட்ட அன்னைக்கு நீ தானே வீரவசனம் எல்லாம் பேசின, நாமளாவே தனியா ஆடக்கூடாது டீமோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சோ எங்களையும் கொஞ்சம் நம்பு அப்படின்ட்டு சொல்றான். கோச்சுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்ப நம்ம எடுக்க போற டெசிஷன் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா ரிஸ்க் தான், காகமியோட அந்த ஒரு ஃபயர் தான் இந்த கேமே கொண்டு போகணும், அவனை நம்பிதான் ஃபுல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியே அவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க இப்ப நம்ம தேர்ட் குவார்டர்
குவார்டர்ல சூச்சிடாவை உள்ள இருக்கும். அவங்களோட இன்சைட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ரீபவுண்ட் ஆட நமக்கு ஆள் இல்ல. அதனால சூச்சிடா உள்ள இருக்கட்டும். அப்புறம் மீட்டப் இனி அவனுக்கு சப்போர்ட்டிவா இரு. அப்புறம் ஹியூகா இசுகி நீங்க ரெண்டு பேரும் இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே கண்டினியூவா பண்ணுங்க. அவங்களோட அந்த சாக்குராய் ஃபர்ஸ்ட் இயர் பையன் அப்புறம் அவங்களோட கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டார்கெட் பண்ணுங்க. அப்புறம் இவங்க மூணாவதா ஒரு பெரிய தொந்தரவா இருக்காது அவுமினே. அவனை பாத்துக்க வேண்டியது காகமி உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் விட்டு வெளியே வரும்போது குரோக்கோ வந்துட்டு காகமி கிட்ட பேசுறான். நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு அவுமினே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. சேம் இடருமா இவங்க ரெண்டு பேருமே நான் பார்த்தப்ப இருந்ததோட ரொம்பவே இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இவனும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருப்பான். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு அப்படின்னு சொல்றான். ஆஹா இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னுமே எக்ஸைட்டிங்கா இருக்குது. வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறான். இப்போ தேர்ட் குவார்டருமே ஸ்டார்ட் ஆக போகுது. அவுமினே வந்துட்டு ஃபுல் வார்ம் அப்போட செம்மையா வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கான். காகமியும் அவங்க கிட்ட போயிட்டு இப்ப நீ வார்ம் அப் ஆயிட்ட போல அப்படின்ட்டு கேக்குறான். கேம் முடியற வரைக்கும் நீ ஃபைட் பண்றதை நிறுத்திராம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவுமினே காகமியை பார்த்து சொல்றான். இப்போ தேர்ட் குவார்டருமே ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்து அவங்க டீம் கிட்ட தான் இருக்கு. அவங்க பாஸ் பண்ணி கடைசியில அவுமினே கிட்ட பால் தராங்க. கரெக்டா காகமியும் வந்து அவனை மறைச்சு நிக்கிறான். ஹியூகாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இவனுக்கு அகைன்ஸ்ட் எங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாமே உன் கையில தான் இருக்குது காகமி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நிக்கான். அவுமினே பால் அப்படியே நின்ன இடத்துல ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டு இப்பதான் இவன் ஃபயர் ஆயிருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது எந்த வித சேஞ்சஸையும் கொண்டு வர போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பால ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு டக்குன்னு மாத்திட்டு அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிறான். முன்னாடி பார்த்தா இன்னொரு ரெண்டு டிஃபெண்டர் இருக்காங்க. ஆனா அவுமினே ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து டக்குன்னு ஒரே செகண்ட்ல ஸ்பீட கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டு அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் எப்படி இப்படி ஃபுல் ஸ்பீட்ல வந்து டக்குன்னு ஒரே செகண்ட்ல ஸ்டாப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஒன்றும் புரியல. அவுமினேயோட ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதான். அவனோட ஆக்சிலரேஷன் 0ல இருந்து மேக்ஸிமம்க்கு கொண்டு போவான். மேக்ஸிமம்ல இருந்து டக்குன்னு 0க்கு கொண்டு வந்துருவான். ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும்போது யாராலே டக்குன்னு நிக்க முடியுமா? அப்படியே நின்னாலும் பேலன்ஸ்டா நிக்க முடியாது. அப்படியே பேலன்ஸ்டா நின்னாலும் பால் அவ்வளவு அக்யூரேட்டா கொண்டு போய் தூக்கி போட முடியாது. ஆனா அவுமினே அதை பண்ணுவான். அவன் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரும்போது காகமி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜம்ப் பண்ணிடுறான். பட் அவுமினே அவனோட கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்ததால டக்குன்னு அவன் ஷூட் பண்ணிடுறான். டோ அகாடமி 51 சரி 39 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். அப்ப பார்த்தா கீழ விழுந்த பால ஹியூகா டக்குன்னு எடுத்து அந்த சைடு ஆப்போசிட்ல அப்படியே பாஸ் பண்ணிடுறான். ஒரு லாங் பாஸா காகமி கரெக்டா அங்க ஓடி போயிடுறான். இப்போ நான் யாருன்னு காட்டுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். டேய் நீயே எவ்வளவு ஸ்பீடா ஒன்னால உன்னோட ஸ்பீடா நாளா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அவுமினே தட்டி விட்டுறான். மறுபடியும் நான் எவ்வளவுதான் ஃபாஸ்டா ஒன்னாலும் இவன் இருந்து ஃப்ரீ ஆகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காகமி சம கடுப்போட இருக்கிறான். நீ அவ்வளவு ஈஸியா ஸ்கோர் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவுமினே சொல்றான். இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்குது. ஏன்னா காகமி அந்த ஃப்ரீ த்ரோ லைன்ல இருந்து ஜம்ப் பண்ணிருப்பான். இவன் அவ்வளவு வெளியே இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டா ஷூட் பண்ண தான் ட்ரை பண்ணானா இவன் சம்திங் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவுமினே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறான். அடுத்து பால் வந்துட்டு அவுமினே கிட்ட தான் இருக்குது. அவன் இந்த வாட்டி செம்ம ஸ்பீடா கண்ணுக்கு தெரியறான். டக்குன்னு பால் நின்ன இடத்துல சூப்பரா ட்ரிபிளிங் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் செம்ம ஸ்பீடா. ஆனா இந்த வாட்டி என்ன ஆனாலும் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரோட மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தா செம்ம கொடூரமா இருக்குது. ரெண்டு பேரும் செம்ம ஸ்பீடா ஃபுல் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவுமினியோட மூவ்மெண்ட்டுக்கு நம்ம காகமியால ஈக்குவல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா அவன் மூவ்மெண்ட் இருக்குது. காகமிக்கு அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தோன்னே இதை நான் ஆல்ரெடி அமெரிக்கால பாத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட் நான் பாத்துருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் பால்ல தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவுமினியும் காகமியை பேலன்ஸ் இல்லாம பண்ணி விட்டுட்டு அவனை கீழே தள்ளிடுறான். இவன் அப்படியே பேஸ்கெட்டை நோக்கி சூப்பரா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா இப்ப 3 பேர் அவனை பிளாக் பண்ண ரெடியா இருக்காங்க. 3 பேரை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல அவன் அப்படியே ஜம்ப் பண்றான். ஜம்ப் பண்ணி அவன் பார்த்தா அந்த போஸ்ட்டுக்கும் வெளியே போயிடுறான். கண்டிப்பா வெளியே போயிட்டான். இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பின்னாடி போனவன் ஏர்ல இருந்து பால பின்னாடி இருந்து மறுபடியும் முன்னாடி தூக்கி போட்டுறான். which means போஸ்ட்டுக்கு பின்னாடி இருந்தே அவ்வளவு அக்யூரேட்டா பால தூக்கி போட்டு கரெக்டா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். ஹியூகாக்கெல்லாம் இதை பார்த்துட்டு நடினடிக்கு போயிடுச்சு. இவனோட இவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறான். இது மோரலேக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான் அவனை. அப்போ காகமியும் எந்திரிச்சு நின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த ஜெனரேஷன் ஆஃப் வரக்குல இருக்க ஒருத்தனும் செம்ம கொடூரமா இருக்காங்களே அப்படின்னு சொல்றான். அவுமினேவும் இவங்க எல்லாரையுமே பார்த்து செம்மையா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அவுமினே இப்ப அவனோட ஒரு 1% கேம் பிளே தான் காட்டியிருக்கான். இன்னும் கொடூரமா விளையாட ஆரம்பிச்சா எவனாலையும் கிட்ட கூட நிக்க முடியாது. அதெல்லாம் நீங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.